ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிலேயே குடியிருக்கிற இந்த சாயப்பா உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் கலந்திருப்பது உனக்கு புரியவில்லையா? எத்தனையோ முறை நீ கவலையிலையும் கஷ்டத்திலையும் உட்கார்ந்துருக்கும் போது உனக்கு ஆறுதலையும் மன தைரியத்தையும் கொடுத்தது இந்த சாயப்பா நான் தான். அப்படிப்பட்ட நான் இப்போ எதுக்காக உன்கிட்ட தனிமையில் பேசணும்னு சொன்னேன்னு தெரியுமா? உன்னை புரிஞ்சுக்காத சில பேர் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ செய்கிறதையெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு உன்னை விமர்சனம் செய்து கொண்டு காயப்படுத்தி கொண்டு உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் செய்வது எனக்கு தெரியும். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணமும் அவர்கள்தான். உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பொங்கி வரும் கண்ணீரை அடக்கிக்கிட்டு தொண்டையை அடைக்கும் துக்கத்தை தண்ணியை குடிச்சு முடிச்சுக்கிட்டு நீ வாழ்ந்ததெல்லாம் போதும். உன் துக்கத்தையும் உன் கவலைகளையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிற உன்னை தலை நிமிர விடாம சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சுற்றத்தாரும் உற்றத்தாரும் சொந்தமும் பந்தமும் ஆட்டி படைக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எப்போதும் யாரையும் எதுக்காகவும் சார்ந்து இருக்க வேணாம். உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நீ எதிர்பார்ப்பதையும் இந்த சாயப்பா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். யாராவது உன்னை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பாராட்டி பேசுகிறாங்கன்னா அதுக்காக நீ சந்தோஷப்பட்டுடாத. ஏன்னா பூசணிக்காயை தலைக்கு மேலே தூக்குறதே அதை பூஜை அறையில் வைப்பதற்காக அல்ல, வீதியில் போட்டு உடைக்கதான்றதை மறந்துடாத. யாராவது உன்னை ரொம்ப பாராட்டி பேசினாலும் தூக்கி வச்சு பேசினாலும் அப்போதுதான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய மலையளவுக்கு உதவிகள் செய்தாலும் அதை கடுகளவுக்கு கூட நினச்சி பார்க்காத. நன்றி கெட்ட மனிதர்கள் வாழும் உலகமாகத்தான் இது இருக்கு. இந்த நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகத்தில் நீ என்னதான் நன்மையை செஞ்சாலும் யாரும் அதுக்காக சந்தோஷப்படவும் உன்னை பாராட்டவும் மனசு இல்லாதவங்களா இருக்காங்க. அதனால தான் யாரையும் முழுசாக நம்ப வேணான்னு சொல்கிறேன். நீ சாதிக்கணும் ஜெயிக்கணும்னா யார் மீதும் நம்பிக்கை வைக்காதே. உன்னையே நீ நம்பி உனக்கான காரியங்களை திறமைகளை சரியாக செய்ய பழகு. அது கண்டிப்பாக உன்னை வாழ வைக்கும். அடுத்தவங்களை நம்பினா அது உன்னை கீழே விழ வைக்கும் அள வைக்கும் என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே மட்டுமே நம்பிக்கை வைக்கணும் என் செல்லமே. நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு எல்லா செயல்களையும் சரியாக செய்கிறாய், சந்தோஷம். அதே நேரத்தில் நீ இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். பால் காய்ச்சும் போது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, பால் காய்ச்சும் பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே பால் கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதாது, நீ பேசுகிற மனிதரும் பழகுகிற மனிதர்களும் உன்னுடைய சேர்க்கையும் சரியாக இருந்தாதான் உன் வாழ்க்கையை கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கும். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பேன். உன் கடின உழைப்பின் பலனை நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். இழப்புகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் எதை நினச்சும் நீ கவலை கொள்ளாதே. உன் மகிழ்ச்சியை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது, உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. யாரிடமும் நீ அதிக உரிமை எடுத்துக்கிட்டு பேசினாலும் பழகினாலும் கடைசியில் அவமானப்பட நேருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. யாரிடமும் எப்போதும் அளவுக்கு அதிகமாக பேசுவதோ பழகுவதோ உரிமை எடுத்து கொள்ளுவதோ வேண்டாமே செல்லமே. நீ உண்மையாக இருக்க, ஆனால் உன்கிட்ட பேசுகிறவங்க போலியாக நடித்து பொய்யாக நடிப்பவர்களாக இருக்கும்போது நீ என்னதான் உண்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பொய்யாகவே தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் அல்ல, நீ நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்துக்கு வடிவம் இல்லை, வாழ்க்கைக்கு வரமும் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமும் இல்லை என் செல்லமே. இந்த பூமியில் நீ வாழும் வரை எப்போதும் எல்லாருக்கும் உதவியாகவே இரு. எல்லா பறவைகளும் மழைக்காலம் வந்துருச்சுன்னா கூடுகளில் போய் அடைஞ்சிரும். மழை பெய்யும் போது தன் சிறகுகள் நனைஞ்சிச்சுன்னா தன்னால் பறக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு எப்படி கூடுகளில் போய் அடைக்கலமாகுதோ அதே போல் நீயும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உடனே உள்ளுக்குள்ளேயே முடங்கி போயிடக்கூடாது. கழுகுங்கிறது
மழை பெய்யும் போது மழையை தவிர்ப்பதற்காக மழையை கொடுக்கக்கூடிய மேகங்களை தாண்டி மேலே போய் உக்காந்துக்கிறோம். அங்கே போய் பறக்கும். மேகங்களுக்கு மேலே பறக்கக்கூடிய கழுகை போல நீ பிரச்சனைகளை தாண்டி வெளியே வந்துடணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், நான் அனைத்தையும் சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து வரக்கூடிய கழுகாக நீ இருக்கணும் என் செல்லமே. உன் லட்சியத்தை நீ அடையணும். உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கணும்னா எப்போதும் நல்ல மனிதர்களோட பயணம் செய். நல்ல மனிதர்களோட உன் சேர்க்கையை வச்சுக்கோ. அவர்களோட பேசும்போது, அவர்களோட உன் வாழ்க்கையை நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். அளவு கடந்த அன்பை நீ அடுத்தவங்க மேலே வச்சினாலே அது உனக்கு மரண வழியைத்தான் கொடுக்கும். எல்லை கடந்த அன்பை நீ யாரிடமாவது எதிர்பார்த்தாலும் அது உனக்கான வாழ்க்கையை நரகமாக மாற்றிடும். அதனால் எப்போதும் யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பை கொடுக்கவும் வேணாம், அளவுக்கு மீறி அன்பை எதிர்பார்க்கவும் வேண்டாம். உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போகிறது தப்பு இல்லை. ஆனால் அதே போல் மற்றவங்களும் உன்கிட்ட எல்லா வகையிலும் அனுசரித்து விட்டு கொடுத்தணும்னு எதிர்பார்த்தினா அது நடக்காத காரியம் என் செல்லமே. வாழ்க்கை எப்படிலாம் வாழணும்னு நீ ஒரு கணக்கு போட்டு வச்சாலும் உன் வாழ்க்கை நீ நினச்சதற்கு மாறாக இப்படி தான் வாழணும்னு ஒரு கணக்கு போட்டு உன் கைகளில் கொடுக்கும். வாழ்க்கை உன்னை நடத்தும் போக்கிலேயே அதன் போக்கிலேயே வாழ்க்கை எதிர்கொள்ள தயாராகு. இயற்கையையும் கடவுளையும் இங்கு யாராலும் ஜெயிக்க முடியாது. வருஷம் வருஷம் வர்ற புயலையும் வெள்ளத்தையும் நீ பார்க்கிறாய் தானே, அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடக்கணுன்றதையும் அனைத்தையும் நான் திட்டம் போட்டு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பா எந்த வகையிலும் நீ கஷ்டப்படும்படி விட்டுற மாட்டேன். எல்லா நோய் நொடி புயல் வெள்ளம் மழைன்னு எப்படி நீ கடந்து வருகிறாயோ, அனைத்தையும் தாங்கும் சக்தியோட சமாளித்து வர்றியோ, அதே போல இப்போதே உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கூட நீ கடந்து சமாளித்து தாண்டி ஜெயிச்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனநிலை உனக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் உன் மனதை சோர்வடைய செய்ய முடியாது. வாழ்க்கையில் அதை பெருசாக நினச்சி கோவப்படாமல் இதை பெருசாக நினச்சி வருத்தப்படாமல் வருத்தமும் கோபமும் மற்ற அமைதியான மனநிலையோடு வாழ பழகு. எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்கே, காலமும் நேரமும் எனக்கு ஆதரவாக கைகூடி வரமாட்டேங்குதே. இளமை காலம் கடந்து முதுமை காலம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சமுதாயத்தில் இன்னும் என் நிலைமை உயரலை, எனக்கான நல்லது நடக்கலைன்னு நீ சோகமாக இருப்பதை பார்த்துட்டு தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்விலுமே சில காயங்களும் ஆறாத மன கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் அனைத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யார் மனசுலையும் எதுவும் மறந்து போகிறதில்ல, எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நீயும் அனைத்தையும் மறக்கவும் மறைக்கவும் சந்தோஷமாக வாழவும் தயாராயிக்கோ செல்லமே. இங்கு காயங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. காயங்களே இல்லாவிட்டால் அவன் மனிதனும் அல்ல. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நிச்சயமாக சரி செஞ்சு தரேன்.